இன்னைக்கு கிரிக்கெட் சென்டர் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் செலிபிரிட்டி அவருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ண போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். அவர் சொன்ன அந்த செலிபிரிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம நிறைய பேர் தோனி, கோலி, சச்சின் அப்படின்னு நிறைய பேரை பற்றி பேசுவோம். ஆனால் இவரை பற்றி அதிகமாக பேசுறதில்ல, இவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸை கொடுக்கறதில்ல. தமிழ்நாட்டின் தன்மான சிங்கம், கிரிக்கெட் அரக்கன்னே சொல்லலாம், பிரீத்ஸ் கிரிக்கெட்னே சொல்லலாம். அவர் கிரிக்கெட் விளையாடும் போதும் சரி, இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் கிரிக்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணுறது, கிரிக்கெட் கோச்சிங். ஸோ யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வின் அவர்களுக்கு செப்டம்பர் 17th பர்த்டே. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ அஸ்வினை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டே போகலாம். இப்போ அவர் பேர்லேயே பார்த்தீங்கன்னா அஸ்வின். ஸோ அந்த வின்னுங்கிறது வந்து அவர் மனசுலேயே ஆழமாக ஊறிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எந்த மேட்ச் நடந்தாலும் சரி, அது T20 இருக்கலாம், ஒன் டேவாக இருக்கலாம், டெஸ்ட் மேட்சாக இருக்கலாம், அவர் பவுலிங் போடலாம், ஃபீல்டிங் பண்ணலாம், பேட்டிங் பண்ணலாம். அவர் மைண்டில் இருக்கிறது ஒன்று வின் பண்ணணும். ஸோ அந்த ஆட்டிடியூட் நம்ம அஸ்வின் கிட்ட இருந்து கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகணும். அதுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ அஸ்வின் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்வின்னா ஞாபகத்துக்கு வர்றது டக்குன்னு எது சுபாஷ்? சார் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 சார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அந்த லாஸ்ட் ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுப்பாரு சார். அவர் இல்லைன்னா அது இருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம், இருந்தாலும் வந்து ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா இப்போ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நம்ம எல்லாத்துக்கும் இமேஜ் எப்படி இருக்குன்னா, 2013 அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு இந்தியா ட்ராஃபி வாங்கினாங்க, குறிப்பாக தோனி ட்ராஃபி வாங்கினாங்க. அதுதான் நம்ம மைண்டில் இருக்கும். நிறைய பேர் அஸ்வின் உடனே டெஸ்ட் மேட்ச் தான் ரிலேட் பண்ணுவாங்க. டெஸ்ட் மேட்ச்சில் 500 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு. ஆனால் அவருடைய ஒன் டே T20 ரெக்கார்ட்ஸை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இந்தியா வந்து 2 குரூஷியல் ட்ராஃபிஸ் வின் பண்ணதுக்கு அஸ்வின் ஒரு மிகப்பெரிய காரணம். இப்போ சுபாஷ் சொன்ன மாதிரி 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் அந்த கடைசி ஓவர் 9 runs தான் தேவைப்பட்டுச்சு. அந்த கடைசி ஓவர் மட்டுமே இல்லை, அவரும் ஜடேஜாவும் தான் நல்லா போட்டாங்க. பட் இந்த குரூஷியல் ஓவரை போட்டது அவர் தான். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அஸ்வின். அது மட்டும் இல்லாமல் 2011 வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியா கூட குவார்டர் ஃபைனல் ஆடுவோம். ரொம்ப முக்கியமான மேட்ச். யுவராஜ் சிங் வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார். ஆனால் அஸ்வின் வந்து அந்த மேட்ச் தான் வருவார். அது முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஆடி இருப்பார். பட் பெருசாக ஒரு வேர்ல்ட் கப்பில் ஆடல. அவர் வந்து அந்த இனிஷியலாக ஓப்பனிங் பவுலிங் தைரியமாக போடுவார். அப்போ ஷேன் வாட்சனோட விக்கெட்டை எடுப்பார். அது ரொம்ப குரூஷியலாக இருந்தது. ஏன்னா ஷேன் வாட்சன் அப்போ பயங்கர ஃபார்மில் இருந்தார். ஸோ அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் அஸ்வின் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணார். ஸோ இந்த 2 ஒயிட் பால் டோர்னமெண்ட்ஸ், அது இல்லாமல் 2014 T20 வேர்ல்ட் கப்பில் கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் ஜெயிக்க வச்சார். அதுவும் அவருடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் தான். ஸோ அஸ்வின் உடனே வெறும் டெஸ்ட் மேட்ச் மட்டும் நினைக்காம அவர் ஒன் டே T20லையும் சூப்பராக மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் CSKல அஸ்வினோட ஃபேவரட் மொமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா? கிறிஸ் கெயில் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா சொல்லி எடுப்பாப்ல. இப்போ CSK RCB மேட்சா இருக்கட்டும், சொல்லி அஸ்வின் நான் என்ன நினைச்சேன் அதான் நீங்க சொல்றீங்களா. அந்த 2011 ஃபைனல்ல CSK வந்து ஒரு நல்ல ஃபிளாட் பிச் 200 அடிச்சிருவாங்க. ஆனால் கெயில் வந்து அப்போ செம ஃபார்மில் இருந்தார். யாருமே ஒரு விக்கெட் எடுக்கவே இல்லை அந்த சீரீஸ் ஃபுல்லாக. அப்போ ஃபர்ஸ்ட் ஓவரில் நீங்கள் சொன்ன மாதிரி தான், கெயில் தானே பால் என்கிட்ட கொடுங்க நான் எடுக்கிறேன்னு சொல்லி கெயில் விக்கெட் எடுப்பார். அது ரொம்ப குரூஷியலாக இருந்தது. அந்த மாதிரி CSKக்கும் நிறைய அவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அவர் எங்கே விளையாண்டாலும் சரி, பஞ்சாபில் விளையாண்டாலும் சரி, ராஜஸ்தான் விளையாண்டாலும் சரி, அவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போடுவார். ஸோ அந்த வகையில் அஸ்வின் வந்து என்றைக்குமே நம்ம டேலண்ட்டையும் மீறி நம்ம ஒரு எஃபோர்ட்டை போடணுங்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அஸ்வினுடைய இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். மேபி கிரிக்கெட் லீக்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு ஆடுவார். கொஞ்சம் சின்ன லீக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆடுவார். அப்புறம் அவர் அனலிசிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் அவர் யூடியூப் சேனல் தான் எனக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாலையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. கோச்சிங் மூலிமா கேம்ப்ஸ், அப்புறம் நிறைய வந்து அவர் கிளப்ஸ் கோச் பண்ணிருக்காரு. ஸோ அஸ்வினுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சண்டே நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான மேட்ச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாருக்கும் அப்படி தான் தோணுச்சு. இப்போ நான் கூட சொன்னேன், இந்தியா ஜெயிச்சிடும், ஆனால் ஒரு டஃப் ஃபைட்டு பாகிஸ்தான் கொடுப்பாங்கன்ட்டு. ரொம்ப அது டிசப்பாயிண்டட் தான் நான். ஏன்னா பாகிஸ்தான் பேட்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி, எந்த விதமான ஒரு ஃபைட்டுமே கொடுக்கல. ரொம்ப ஒன் சைடடாக போச்சு. சரி, நெகட்டிவாக பாகிஸ்தானை பற்றி நம்ம அதிகம் பேச வேண்டாம். இந்தியாவுக்கு அதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தது. நம்ம ஸ்பின்னர்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. குல்தீப் யாதவ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். நம்ம லாஸ்ட் டைமே பேசினோம், வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் அவரும் நல்லா போட்டார். அக்ஷர் நல்லா போட்டார். அபிஷேக் சர்மா அப்படியே வந்து ஒரு 30 ரன் அந்த ஷைன்ஸ் ஆஃப்ரிடியில் ஒரு 2 6 அடிச்சு டிமாரலைஸ் பண்ணிட்டார். நீ 128லாம் நாங்கள் ஈஸியாக 10 ஓவர் 12 ஓவரில் அடிச்சிருவோங்கிற அளவுக்கு அவர் விளையாண்டார். ஸோ அதனால் இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தது. இந்த பாசிட்டிவ்ஸ் அப்படியே அவங்க ஏஷியா கப்லும் அடுத்தடுத்த T20ஸ்க்கும் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட் ஷேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச்ல அது இல்லையோ, அது ஏன் ஒரு பாலிடிக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இது வந்து அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். சூரியகுமார் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, தெர் இஸ் சம்திங் அபவ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அதை சொல்லிட்டு ப்ரெசன்டேஷன் செரமனிலையும் சொன்னார், யூ டெடிகேட் திஸ் விக்ட்ரி டு பகல்கம் விக்டிம்ஸ். நாங்கள் வி ஸ்டாண்ட் பை த விக்டிம்ஸ் ஃபேமிலி அண்ட் வி ஸ்டாண்ட் பை அண்ட் சல்யூட் த பிரேவ் வாரியர்ஸ். அதாவது நம்ம சோல்ஜர்ஸ் நமக்காக ஃபைட் பண்ணவங்களுக்காக நாங்கள் வந்து சல்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்கள் வந்து இப்போ நான் அன்றைக்கே சொன்னேன், இது விளையாடலாமான்னு நிறைய பேர் கேட்டதுக்கு, கிரிக்கெட்டை கேமாக பாருங்கள், ஃபுல் ஸ்டாப். இதை யாரும் அவங்க ஒட்டி ஒரு ஓட போகிறது, அதை தான் அவங்க செய்கிறாங்க. ஹேண்ட் ஷேக்குங்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பர்சனல் ரிலேஷன்ஷிப் சுத்தமாக நம்ம காட்ட வேண்டாம், கேம் விளையாடிட்டு நம்ம போயிடுவோம், இதையும் நம்ம அப்படியே ட்ரீட் பண்ணுவோம். நம்ம ஆடியன்ஸ் சூரியகுமார் யாதவ் எனக்கு தெரிஞ்ச கரெக்டாக தான் பண்ணார். ஸோ ஐ திங்க் இதில் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி நம்ம கொண்டு வர தேவையில்லை. அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு பேட்ரியாட்டிக்காக ஒன்று சொன்னார். ஐ திங்க் அந்த கடைசி வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, அது அப்படியே தான் இருக்கும். தொடர்ச்சியாக வந்து இந்த கிரிக்கெட் சென்டரில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் சார். இந்த எபிசோடில் ரொம்ப சூப்பராகவே வந்து நிறைய பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். நன்றி.